ஒரு நல்ல கைதட்டல் எல்லாரும் கொடுங்க. ஒட்டுமொத்தமாக இந்த எக்கோவை கட் பண்ணிடலாங்களா? இங்க கொஞ்சம் கவனிங்க. நிகழ்ச்சி மட்டுமே இருக்கட்டும். அதனால என்ன அவங்க அந்த கலைஞர்கள் அந்த பகுதியில் அவங்களுடைய கலைப்பணியை தொடர்றாங்க. நாமளும் நேராயிட்டு இருக்கு இந்த பணியை நாமளும் தொடருவோம். அவங்க கொஞ்சம் அமைதியாகும் போது இந்த சத்தம் உங்கள் காதுகளுக்கு நல்லா கேட்கும். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அந்த கலைஞர்களுக்காக கொடுக்கலாம். உண்மையிலுமே ஏன்னா நெருப்ப கையில வச்சு விளையாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம மாரித்தாயே நெருப்பின் வடிவம் தான். நம்ம மாரித்தாயே நெருப்பின் வடிவம் தான். அதனாலதான் மாரியம்மனுக்கு அக்னி சட்டி ஏந்தி நம்ம வளம் வர்றதே அதுக்குதான். அக்னி சட்டி ஏந்தி வர்றதுங்கிறது பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது ஏதோ நேர்த்தி கடன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அக்னியின் வடிவத்தில் இருக்கிற மாரித்தாயை நம் உள்ளங்கையில் ஏந்தி ஊரை வளம் வருகிறோம் என்பதுதான் அக்னி சட்டி எடுத்து வர்றதனுடைய தாற்பயமே. அதுதான் உண்மையிலுமே நம்முடைய சக்தி பாளையத்திலே எழுந்தருளி வீற்றிருக்கக்கூடிய அந்த தாயினுடைய முக அழக பார்க்கிற போது உண்மையாகவே அவள் சிலை வடிவத்தில் இல்லை, சக்தி பாளையத்தில் எல்லாம்
வெள்ளக்கோவில் பகுதிக்குள்ள வரும்போது லேசா அப்படி மழை சாரல் வந்தது. லேசா 4 துளி விழுந்துச்சு. நான் நினைச்சப்ப இன்றைக்கு போகிற ஊர்ல மாரியம்மனுக்கும் செல்லாண்டி அம்மனுக்கும் நீங்கள் எடுக்கிற விழாவை அந்த ஆத்தா மனப்பூர்வமாக ஏற்கிறாள் என்பதனுடைய ஆசீர்வாத துளிகள் தான் இந்த மழை இந்த மண்ணை நினைத்திருக்கிறதுன்னு நல்லா கைதட்டுங்க. அந்த ஆத்தாளுக்காக கைதட்டுங்க. அவ மனசு குளிர்ந்தா நம்ம வாழ்க்கை குளிரும். அவ மனசு நிறைஞ்சா நம்ம வாழ்க்கை நிறையும். அதுதான் நல்ல விஷயம். உண்மையிலுமே நம்முடைய பெரியவங்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் எங்கள் பணிந்த வணக்கங்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பெருத்த மகிழ்வோடு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலுமே என்ன அப்படின்னா, பொதுவா கொங்கு பகுதியில் பேசுவதுங்கிறது எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் வாழ்நாள் பெருமை என்பதை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். என்ன காரணம்னா, நாங்கள் வளர்ந்ததும் கொங்கு பகுதியில் தான், நாங்கள் வளர்ந்து கொண்டிருப்பதும் கொங்கு பகுதியில் தான். எங்கள் உயிர் பிரிகிற வரை எங்கள் கலைச்சேவை கொங்கு பகுதியில் தான் நிறைவு பெறும் என்பதுல எங்களுக்கு என்றைக்குமே மாறாத ஒரு எண்ணம் உண்டு. இது எதுக்காக சொல்றேன்னா, உலகத்துல எத்தனையோ இனங்கள் இருந்தாலும் நம்ம கொங்கு இனத்திற்குன்னு தனி பண்பாடும் பாரம்பரியமும் இருக்கிறது. பல பேர் கேட்கலாம், அப்படி என்ன? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஒரு 3 விஷயம் சொல்றேன். அடுத்த தலைமுறை குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கீங்க இந்த பட்டிமன்றத்தை கேட்கறதுக்காக. நல்ல பாடல்கள் வரும், நல்ல நகைச்சுவைகள் வரும், நல்ல செய்திகள் வரும். ஏன்னா மஞ்சுநாதன் தம்பி அதற்கேற்றார் போலதான் பேச்சாளர்களை தமிழகம் மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்தும் கூட்டிட்டு வந்திருக்காரு. உண்மையா சொல்றேன். அவங்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் நான் சொல்றேன். ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? அந்த 3 செய்தியில முதல் செய்தி என்ன தெரியுங்களா? நம்ம இனத்துக்கான பெருமை, வேளாளர் இனத்திற்கும் நம் கொங்கு சமூகத்துக்குமான பெருமை என்ன தெரியுங்களா? யார் வந்தாலும் வீடு தேடி வந்தவ விரோதியா இருந்தா கூட ஒரு வாய் தண்ணி கொடுத்துட்டு பேசுறதுதான் நம்ம பண்பாடு அப்படின்னு சொன்னா உலகத்துக்கே அந்த பண்பாடை கத்து கொடுத்தவங்க நாம தான். யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல எல்லா ஊர்லயும் நாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். தம்பி எல்லாம் 17 நாடு போயிட்டு வந்துட்டான். உண்மையா சொல்றேன், 17 நாடு போனாலும் அந்த பச்சை துண்டு அவன் ஒருபோதும் தவற விட்டதே கிடையாது. அது மலேசியா மேடையா இருந்தாலும் சரி, தாய்லாந்து மேடையா இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் கொங்கு என்பதுதான் என் அடையாளம், விவசாயிகளுக்காக பேசுவதுதான் என் அடையாளம் என்பதுதான் தம்பியினுடைய அடையாளமாகவே மாறி போச்சு. வரும்போதே அங்க ஒரு ஐயா சொல்றாரு, பச்சை துண்டு மஞ்சுநாதன் வந்திருக்காரு. இவர் பேருக்கு முன்னடைய எது மாறி போச்சுங்க? பச்சை துண்டு மஞ்சுநாதன். உண்மையா சொல்றேன், விவசாயத்தை தாங்கி பிடிக்கிறவர்கள் விவசாயிகள்னா அந்த விவசாயிகளையே தாங்கி பிடிக்கிறவர் மஞ்சுநாதன் என்பதுதான் சத்தியமான உண்மை. நீங்க கொடுக்கக்கூடிய தொகையில, இந்த ஆத்தா முன்னிலையில இருந்து நான் சொல்றேங்க, நீங்க கொடுக்கக்கூடிய தொகையில மீதமாகிற தொகையில ஒரு பங்கை நலிவடைந்த விவசாயிகளுக்காகவே செலவிட்டு வருகிற அற்புதமான ஒரு மன்னிதர்னா இத பெருமைக்காக எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த உண்மையை நாங்க சொல்ல முடியும். இரண்டாவது, எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கோம், எத்தனையோ ஊர்களில் குழந்தைகளை கண்ணே மணியே தேனேன்னு கொஞ்சுவாங்க. நம்ம சமூகத்தில் மட்டும்தாங்க என் ஜாமீன்னு கொஞ்சுகிற ஒரே வழக்கம் நம்ம சமூகத்தில் இருக்கு. அப்படின்னா அந்த தாய் வேற இல்லை, நம்ம வீட்டில் பிறந்த குழந்தை வேற இல்லைன்னு எண்ணுகிற சமூகம் நம் சமூகம். இப்ப கைதட்டுங்க, இதுதான் நம்ம சமூகத்துக்கு பெருமை. அது மட்டுமா, இன்னொரு சொல்றேன், நீங்க எனக்கு மன வேதனையோடு தான் இன்னைக்கு